நல்ல கெத்தா எதையோ சாதிச்ச மாதிரி நடந்து வராங்கல்ல. இந்த அம்மா என்ன சாதிச்சிருக்காங்க தெரியுமா? 2 பேரை கொலை பண்ணிட்டு 6 ஆயுள் தண்டனை வாங்கியிருக்காங்க. அதுதான் பெரிய சாதனைன்னு நினைச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க கெத்தா. 2016 நகைக்காகவும் பணத்துக்காகவும் நடந்த ஒரு கொடூரமான இரட்டை கொலை சம்பவத்தை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கான தீர்ப்பு இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பக்கத்துல 2ஆம் கட்டளை அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ராமசாமி. அவர் ஓமன் நாட்டில் பணிபுரிகிறார். அவரோட மனைவி தேன்மொழி ஆசிரியரா பணிபுரிகிறாங்க. இந்த தம்பதியினருக்கு பாத்தீங்கன்னா 6 வயசுல ஒரு பெண் குழந்தையும் 6 மாச பெண் குழந்தையும் இருக்கு. இப்ப கணவர் வெளிநாட்டுல இருக்கிறதுனால தேன்மொழி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வசந்தாவோட தங்கி இருக்காங்க. அவங்க 2 பிள்ளைகளோட. இவங்களோட வீட்டுல இந்த கெத்தா வெள்ளை சுடிதார் போட்டு நடந்து வருதுல இந்த பிள்ளை 28 வயதான சத்யா. இதுதான் வேலை பார்த்து இருந்தது. வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்த இந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டுல உள்ள நகை மேலையும் காசு மேலையும் ஆசை வந்துருச்சு. ஆட்டையை போடலாம் பிளான் பண்ணுது. தனியா கிடையாது, இன்னும் 2 பேரோட கூட்டாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 55 வயசான ஜெயக்குமார், 50 வயதான தௌலத் பேகம். இந்த 3 திருட்டு களவாணிகளும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுதுங்க. என்னன்னா அவங்க வீட்டுல இருந்து நகையும் பணத்தையும் ஆட்டையை போடணும். கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த வீட்டில் உள்ள ஆசிரியர், அதாவது இந்த ஓமன் நாட்டில் பணிபுரிகிறார்ல, அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வேலைக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அம்மா வசந்தா, அவங்களோட 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இதாண்டா சமயம்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்குற சத்யான்ற லேடி அதோட கூட்டாளி 2 பேரையும் வரவழைச்சு அந்த வசந்தான்ற வயசான அம்மாவை கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு அதோட நிறுத்தாம ஆசிரியர் பணிபுரிகிற அந்த தேன்மொழியையும் போன் போட்டு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு வர வச்சு அந்த அம்மாவையும் கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டு வீட்டுல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆசிரியை தேன்மொழியோட முதல் குழந்தை சுரபி ஸ்ரீ பாத்தீங்கன்னா பாத்துறாங்க. அந்த மூத்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 6 வயது தான். ஈவி இறக்கமே இல்லாம இந்த 3 கொடூரங்களும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கழுத்தறுத்து போட்டு போயிருக்காங்க. ஆனா பாருங்க, அதிர்ஷ்டவசமா அந்த குழந்தை வந்து சாகல. மயக்கம் தெளிஞ்சு பக்கத்து வீட்டுல நடந்து போய் உண்மையை சொல்லி அவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படி அவங்க போலீஸ்ல புகார் அளிச்ச உடனே போலீஸ் வந்து விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தீவிர விசாரணைக்கு அப்புறம் இந்த சத்யா, ஜெயக்குமார், தௌலத் பேகம் ஆகிய 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீசார் சிறையில் அடைச்சிடறாங்க. இந்த வழக்கானது காஞ்சிபுரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 வருஷமா இந்த வழக்கானது போயிட்டே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து 39 சாட்சி எல்லா தரப்பு வாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க 3 பேருக்குமே 6 ஆயுள் தண்டனை, அதோட சேர்த்து 80,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நம்பி வீட்டு வேலைக்கு இதை வேலைக்கு வச்சதுக்கு இது என்ன வேலையை பார்த்து வச்சிருக்க பத்தியலா நாய் அந்த குடும்பத்தையே சிதைச்சிருச்சு.